வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் காலை உணவு திட்டம், அந்த திட்டம் என்பது மதிய உணவு திட்டமாக நீதி கட்சியினுடைய தலைவர் ஒருவராக இருந்த தியாகராய அவர்கள் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாலும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திட்டத்தை செழுமைப்படுத்தி கொஞ்சம் விரிவுபடுத்தி இருந்தாலும், மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோது சத்துணவு திட்டமாக அதை மாற்றினாலும் அது உண்மையான சத்துணவாக இருக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவு முட்டையோடு கலந்த சத்துணவை தந்தார்கள். இப்போது மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல, மதியம் வழங்கப்படக்கூடிய திட்டம் மட்டுமல்ல, காலையிலையும் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி காலை உணவு திட்டம் என்ற திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சாப்பாடு சரியில்லாதனால அண்ணனுங்கெல்லாம் வெளியே போயிட்டு சாப்பிட்றாங்க, யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அந்த சாப்பாடில் வேஸ்ட்டான காய்கறிலாம் போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடே ஒரு மாதிரி வேகாமல் இருக்குது, பாதி வேகாமல் இருக்குது, காய்கறி பாதி வேகாமல் இருக்குது. அதனால் நாங்கள் அரசாங்கத்தை கேட்டு நல்லபடியாக சாப்பாடு போடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராததுக்கு காரணமே அவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்ட்டு தான். ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த சாப்பாடே சரியில்லை. அப்புறம் நாங்கள் எங்கே தான் போய்ட்டு சாப்பிடுவோம்?